எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சபாநாயகன் அப்படிங்கிற படம் அதோட ப்ரெஷ் ஷோ தான் முடிஞ்சுது. ஸோ 22 இந்த வெள்ளிக்கிழமை வந்து சபாநாயகங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டட், ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட். அதாவது ஒரு கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படத்துக்கு போகலான்னா இந்த படத்துக்கு வரலாம். ஃபேமிலியாக போகணும்னு நினச்சா இந்த படத்துக்கு வரலாம். ஏன்னா அதில் வந்து எந்த விதமான ஒரு டபுள் மீனிங்கோ இல்லை முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. க்ளீன் ஃபிலிம். காலேஜ் ஸ்கூல் மெமரிஸ், அந்த நாஸ்டாலஜியா, அந்த நினைவுகளை தொடர மாதிரியான ஒரு படம். எனக்கு இந்த கதை கேட்கும்போது அதான் தோணுச்சு. நம்மளோட ஸ்கூல் டேஸும் காலேஜ் டேஸும் ரொம்ப ஸ்பெஷலாக எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கும், எவ்வளோ வயசானாலும். ஸோ அதை வந்து கிண்டுற மாதிரியோ அதை தொடர மாதிரியோ ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு கதை இது. இப்போ நிறைய பேர் படம் பார்த்துட்டும் சொன்னது அதுதான். இந்த மாதிரி ரத்தம், ஆக்ஷனு, வயலன்ஸு, இதுக்கு நடுவில் இப்படி ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் ஸ்டோரி பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு. ஸோ அதுதான் நாங்களும் நம்புகிறோம். இப்போ நிறைய வயலன்ஸ், ஆக்ஷன் படம் நிறைய வந்ததுனால இது அந்த கேப்ல இது வந்து ஒரு ப்ரீஸியான, ஒரு அழகான, ஒரு நிறைய சிரிக்கிற மாதிரி, நிறைய ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். சிஎஸ் கார்த்திகேயன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது. கமல் சாரோட பட்டறையிலேருந்து வந்திருக்காரு. இல்லை ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜாப் இஸ் டன். அண்ட் அரவிந்த் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஐயப்பன். ஸோ ஒரு வெரி நல்ல இன்டென்ஷன் இருக்கிற ஒரு டீம் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, புது டேலண்ட்ஸ் இந்த படத்தில் வர்றது தான். இவங்க ஆல்ரெடி எல்லாருமே ஸ்டார்ஸு, பட் யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் இப்போ சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மூலிமா அவங்க வந்து என்ட்ரு ஆகிறாங்கங்கிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. அண்ட் கார்த்திகா, சாந்தினி, மேகா ஆகாஷ், இவங்க எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. மயில்சாமி சார், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன் எங்கள் தான். கரெக்டாக அப்போ தான் டப்பிங் கூட அவர் முடிச்சிருந்தாரு. ஒரு மாதிரி இந்த படமும் அவருக்கான ட்ரிபியூட்னு நம்ம சொல்லலாம். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, அவரோட கொஞ்ச நாள் உட்காந்து பேசவும், பழகவும், நடிக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான். ஸோ எண்ட் ஆஃப் இட், இது ஒரு ஜாலியான படம். ஃபேமிலிஸாக, ஃப்ரெண்ட் கேங்காக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கலான்னு, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். லியான் மியூசிக் இந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இப்போ தான் நான் ஆக்சுவலாக டான்ஸ் ஆடுறேன் ஒரு படத்தில். ஸோ அதனால் லியான் மியூசிக் அது கொடுத்ததுக்கு வந்து லியானுக்கு நன்றி. ஒரு நல்ல ஆல்பம் இது. ஸோ திருப்பி அதான் நம்ம சொல்ல, ஒரு ஜாலியான நிறைய பாட்டு, ஃபைட்டு, டான்ஸு, ஒரு செலிப்ரேஷன். இந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு கேங்காக வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என் பேர் கார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள்கிட்ட வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு பேசும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாமே உண்மையிலே ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியனாக சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு மனசார வந்து வாழ்த்துட்டு போகிறீங்க. அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதல் படம் பண்ண டைரக்டருக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடக்குமான்னு தெரியல. அண்ட் அதில் ஒரு பாக்கியசாலி நானும் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அத்தனை பேருமே வந்து எங்கிட்ட வந்து இவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எங்களுக்கு வேலை தான், பட் இருந்தாலும் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்டர்டைன் ஆகுதுன்னு சொல்லும்போது அதுவே அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லதுன்னு தெரியல. அண்ட் இட்ஸ் ரியலி அ க்ளீன் ஃபிலிம். அது ஒரு க்ளீன் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ். அண்ட் எல்லா ஃபேமிலிக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அன்பு, பாசம் எல்லாமே நிறைய இருக்கும் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ப்ரோமேன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உண்மையிலேயே ப்ரோ சொல்கிற மாதிரி ஒரு கேங்காக போய் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் எல்லாத்தோட அந்த நாஸ்டாலஜிக் மெமரி வந்து தொண்ணூறு தான் ஆசை. அது தொட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் என்டர்டைன்ஸ் ஆல். தேங்க்யூ.